அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றை தவறாக ஒன்றிய அரசு பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்திருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றை தவறாக ஒன்றிய அரசு பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது. முன்னதாக இன்று காலை ராகுல் காந்தி அமலாக்கத்துறை தனது வீட்டில் விசாரணை நடத்த இருப்பதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்திருக்கிறது, கூடுதல் விவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் எதிர்க்கட்சிகளை குறிவைத்து பாஜக அரசானது அமலாக்கத்துறை, சிபிஐ மூலம் மீண்டும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை தொடங்கி இருப்பதாக காங்கிரஸ் தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகிறது. இந்த நிலையில் இன்று ராகுல் காந்தி காலையிலேயே ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருந்தார். தன்னை அமலாக்கத்துறையினர் சோதனை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தமக்கு தகவல் வந்திருப்பதாக அவர் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையே தான் தற்போது காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அரசு அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை தொடர்ந்து தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக விவாதம் நடத்த வேண்டும், அவையை ஒத்திவைத்து விவாதம் நடத்த வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா மாணிக்கம் தாக்கூர் இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறார். அவை இன்று தொடங்கும் போது இந்த பிரச்சனையை தற்போது நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கும் காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே ராகுல் காந்தியை அமலாக்கத்துறையானது தேர்தலுக்கு முன்னர் பல நாட்கள் விசாரணை நடத்தியது. அத்தேர்தல் முடிந்த பிறகு தற்போது மீண்டும் இது போன்ற விசாரணைகளை எதிர்க்கட்சிகளை குறிவைத்து தொடங்கி இருப்பதாக காங்கிரஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை தவறாக ஒன்றிய அரசு பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. காலை ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருந்த நிலையில் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் இன்று ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.